நம்ம பல்லுக்கு என்னெல்லாம் நல்லதா நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஹார்டான பொருள் நீங்க சாப்பிடும்போது பல்லு நொறுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சாப்பிடும்போது நிறைய சத்துள்ள சாப்பாடா சாப்பிடுங்க. இன்னுமே இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்லாம பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். நம்ம பல்லுக்கு என்னெல்லாம் நல்லதா நம்ம சாப்பிடலாம், முக்கியமாக முதியோர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி என்ன சாப்பாடு பதார்த்தங்கள் முதியோர்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம நல்லதை முதல்ல சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிற போது வெஜிடேரியன்ஸ்னால் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நிறைய பல்சஸ்லேருந்து கிடைக்கும், நிறைய பீன்ஸ்லேருந்து அதுலேருந்தெல்லாம் கிடைச்சிரும். இதுவே நீங்கள் நான் வெஜிடேரியன் டயட் அப்படிங்கிறது போகிறீங்கன்னா முட்டையிலேருந்து கிடைக்கும், உங்களுக்கு நிறைய மீட்லேருந்து சிக்கன்லேருந்து அதெல்லாம் கிடைக்கும். அதுவே நீங்கள் ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள், ஏன்னா உங்களோட ஹார்ட்டுக்கும் அது ப்ராப்ளமாக இருக்கும். ரெண்டாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியாக சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கடிச்சு சாப்பிடுங்க உணவை. கடிச்சு சாப்பிடும்போது மொல்லமாக கடிச்சு சாப்பிடுங்க, ஏன்னா அவசரமே கிடையாது. நிறைய பேர் அவதியாக சாப்பிடும்போது அவங்களுக்கு தொண்டையில் போயிட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நல்லபடியாக குடிக்கணும். ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லிட்டர் தண்ணியாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கணும். அது வெப்பமாக இருந்தது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அண்ட் கிட்னி பேஷண்ட்ஸாக இருந்ததுன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். அடுத்தது, நீங்கள் சாப்பிடும்போது நிறைய சத்துள்ள சாப்பாடாக சாப்பிடுங்க. ஓகே, நியூட்ரிட்டிவ் வேல்யூ நல்லதாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. ஹை ஃபைபர் கண்டென்ட்டாக சாப்பிடுங்க. கடிச்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆரஞ்சு இருக்குது, அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம உரித்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்லை அது ஒரு மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைட்டமின்ஸ் கிடைக்கலாம், ஆனால் நார் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சுகர் கண்டென்ட்டும் உங்களோட பல்லை பாதிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸை நம்ம ஜூஸ் ஃபார்மில் சாப்பிட்றதுக்கு பதிலாக, ஏன்னா அதில் ஆடட் சுகர் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் கடிச்சு மென்று சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு கை அளவுக்கு ஒரு நட்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். வால்நட் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கையளவு போகிறோம், ஜாஸ்தி வேண்டாம். இது நீங்கள் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம், லன்ச் சாப்பிட்றப்போ நடுப்புல நம்மளுக்கு ஒரு இதாக பசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு நீங்கள் நட்ஸை சாப்பிட்டுக்கலாம். சூப்பு, சாலட்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம சாப்பிடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தி டயட்டாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பல்லுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் சாப்பாடுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% நான் சொல்லுவேன். 30% நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நம்ம உடம்பை. ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக ஒரு வாக்கிங்காக போகலாம், இல்லை ஒரு யோகா பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1 hour நீங்கள் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் ஒரு 1/2 hour ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு பிராணாயாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு முத்ராஸ், இந்த மாதிரி ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி கண்டிப்பாக ஒரு 1/2 hour நீங்கள் செலுத்தணும். இது நீங்கள் உடம்புக்காக நீங்கள் செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருந்து நல்ல உணவும் சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியத்தோட நம்ம டோட்டலாக பாடியை ஃபிட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டோம், என்ன கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ நம்பர் 1 அப்படிங்கிறது நிறைய சாப்பாடு பதார்த்தங்கள், அதுவும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீட்சா, பர்கர் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை கேலரி அண்ட் 0 நியூட்ரிட்டிவ் வேல்யூ சாப்பாடு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ பெரியவங்க கண்டிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ சும்மா வெளியில் ஏதாவது போகும்போது கொஞ்சம் சாப்பிட்றதோ அது பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த சீஸ் எல்லாம் ஜீர்ணிக்கிற தன்மை வந்து உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுவுமே நீங்கள் வந்து ராத்திரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றணும். இல்லைன்னா இந்த சீஸு, இந்த பர்கரில் இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஜீரணம் வந்து ஆகாது. அதனாலேயே உங்களுக்கு தூக்கம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூஸஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ்ட் ஃபுட் ஏதாவது நம்மளுக்கு ரெடிமேடாக அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுகர் இருக்கலாம், இல்லை பிபி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிடன் சுகர் அண்ட் ஹிடன் சால்ட் இது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஊறுகாய், பப்படம், அப்பளம் இந்த மாதிரி இருக்கிற ஹை சால்ட் கண்டென்ட், சோடியம் கண்டென்ட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சாப்பிடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக மொத்தமாக வேண்டான்னு நான் சொல்லலை. அவங்க உடம்புக்கு எது நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சாப்பாடை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட பல்லுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹார்டான பொருள் நீங்கள் சாப்பிடும்போது பல் வந்து நொறுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நொறுங்கிறதுனால உங்களுக்கு ரூட் கெனாலோ இல்லை கேப்போ இல்லை பிரிட்ஜோ இந்த மாதிரி வேறு பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஹார்டான பொருட்களை வந்து கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனா யூஸ்வலாக ஸ்மோக்கிங் இருக்கும், இல்லை ஆல்கஹால் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பான் அந்த மாதிரி வெத்தலை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுனா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், இன்னுமே இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். நம்ம மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி தீமையாக இருக்கிற ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்க இல்லை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.